அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பு. வேட்பாளர்களை அடையாளம் காணும் பணியில் அந்தந்த கட்சிகள் தீவிரமடைந்து வேலை செய்து வருகின்றனர். திமுக சார்பில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெயச்சந்திரன் போட்டியிட வாய்ப்பு எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் திமுகவின் விவசாய தொழிலாளர் அணியின் செயலாளர் அன்னியூர் சிவா களமிறக்கப்படலாம் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. மேலும் அதிமுக சார்பில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 9,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற முத்தமிழ் செல்வனை நிறுத்தவும் வாய்ப்பு என தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலானது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 நாட்கள்ல அந்த தொகுதிக்கு வேட்புமனு தாக்கலானது தொடங்க இருக்கிறது. அதற்குள் வேட்பாளரை அடையாளம் காணக்கூடிய பணிகளில் தற்பொழுது அரசியல் கட்சிகள் மிக மும்முரமாக இறங்கியிருக்கின்றன. குறிப்பாக இந்த முறையும் இந்த பகுதிகளில் 4 முனை போட்டி இருக்கும் என்ற ஒரு தகவலானது இருக்கிறது. குறிப்பாக திமுக, அதிமுக, அதனைத் தொடர்ந்து பாஜகவுடைய கூட்டணி, நாம் தமிழர் ஆகிய இந்த 4 கட்சிகள் இந்த முறை இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக திமுக சார்பில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் மறைந்திருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது புதிய வேட்பாளரை அடையாளம் காணக்கூடிய பணியில திமுக மும்முரமாக இறங்கியிருக்கிறார்கள். திமுக சார்பில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய விருப்ப பட்டியலில் தற்பொழுது வரையிலும் இந்த வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படவில்லை. ஆனால் அந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகளானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதேபோன்று திமுகவினுடைய விவசாய தொழிலாளர் அணியுடைய செயலாளர் அன்னியூர் சிவா தற்பொழுது அவரும் அந்த விருப்பப்பட்டியலில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மறைந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்களுடைய மருமகள் பிரசன்ன தேவியும் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிப்பதாக சில தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. இதுபோல் திமுகவில் விருப்பப்பட்டியல் தேர்வு செய்யக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. இறுதியாக யார் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பை தலைமை தேர்ந்தெடுத்து அறிவிக்கும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அதிமுக சார்பில் கடந்த முறை இதே சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளரை இந்த பகுதியில் போட்டியிட நிறுத்துவதற்கு அதிமுக தலைமை ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்ட முத்தமிழ் செல்வனை இந்த முறையும் இந்த இடைத்தேர்தலில் நிறுத்துவதற்கு அதிமுக தலைமை யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு 9,000 வாக்கு வித்தியாசத்தில் முத்தமிழ் செல்வன் 2வது இடத்தை பிடித்திருந்தார். இந்த முறை அவர் மீண்டும் அவரை களமிறக்குவதற்கு அதிமுக யோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதேபோன்று பாஜக தலைமையிலான கூட்டணியில பாமக இடம்பெற்றிருக்கிறது. கடந்த முறை பாஜக, பாமக, அதிமுக அனைத்தும் ஒன்றாக சேர்ந்துதான் 2021 மாநிலத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் ஒன்றாக சேர்ந்துதான் களம் கண்டார்கள். இந்த முறை அவர்கள் கூட்டணி விட்டு பிரிந்தக்கூடிய சூழல பாஜகவும் பாமகவும் இரண்டும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. இதில் பாஜக வேட்பாளரா அல்லது பாமக வேட்பாளர் நிறுத்துவதா என்ற முடிவினை இந்த கட்சிகள் அறிவிக்க இருக்கின்றன. குறிப்பாக பாமகவிற்கு இந்த பகுதிகளில் அதிக செல்வாக்கு இருக்கும் காரணமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட பாமக விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி பாமக இந்த தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தால் இந்த பாமக சார்பில் வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் போராடிய தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு இந்த முறை பாமக வாய்ப்பு வழங்குவதற்கு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலை விட நடந்து முடித்திருக்கக்கூடிய மக்களவைத் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிரபலமான சின்னமான கரும்பு விவசாய சின்னம் இல்லாது புதிய சின்னமான மைக் சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறை அவர்கள் 8% வாக்குகள் மேல் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தகுதி பெறக்கூடிய சூழல்ல அவர்களுடைய சொந்த இதுக்கு முன்னாடி போட்டியிட்ட அந்த கரும்பு விவசாய சின்னத்திலேயே மீண்டும் கேட்டு பெற்று இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மைக் சின்னத்திலேயே மீண்டும் போட்டியிடுவதா என்ற ஒரு யோசனையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பிலும் விரைவாக அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளானது தொடங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய பணிகளில் மிக தீவிரம் காட்டி வருகிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.